இன்ஸ்டன்ட் புளியோதரை பவுடர். இந்த ஒரு பொடி இருந்தால் போதும், டக்குன்னு நமக்கு வந்து புளிச்சோறு செஞ்சு சாப்பிட்றலாம். குழம்பு வைக்க நேரம் இல்லாதவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த புளியோதரை பவுடர் பண்ணுறதுக்காக 100 கிராம் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு கரிஞ்சு போயிடாமல் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். லைட்டாக கலர் மாறும். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அதே கப்பில் 100 கிராம் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பை இது போல் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு கொட்டி ஆற விட்டுருங்க. இது வந்து நல்லா முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைக்க முடியும். இப்போ மறுபடியும் அதே கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க.